நண்பர்கள் அனைவருக்கும் ஃபினான்ஷியல் டெக் ஜிஎஸ் சார்பாக வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டை பற்றி பார்க்கலாங்க. கிரெடிட் கார்டோட பலன்கள், அதை கரெக்டாக பயன்படுத்தினா அதனால என்ன நமக்கு பலன்கள் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தாத பட்சத்தில் அதனால என்ன பாதிப்புகள் இருக்குது, அனைத்தும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கிரெடிட் கார்டு வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அவங்க எங்கே நம்ம கிரெடிட் கார்டெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நிறையா ஆன்லைனில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அது மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து கிரெடிட் கார்டை பயன்படுத்துறத நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே. கிரெடிட் கார்டை நம்ம வாங்கினா வந்து நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்குங்க. அதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ கிரெடிட் கார்டை நம்ம வாங்கினோம்னா அதில் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, இப்போ கிரெடிட் கார்டு நம்ம வாங்கினோடனே அதில் ஆனுவல் ஃபீஸ் நமக்கு வந்து அதில் சார்ஜ் இருக்கா இல்லையா, ஆனுவல் ஃபீஸ் நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஆனுவல் ஃபீஸ் இல்லைன்னா அது ஃப்ரீ கார்டுனா ரொம்ப நல்லது. இப்போ ஆனுவல் ஃபீஸ் இருந்தால் அந்த ஆனுவல் ஃபீஸ் வந்து எவ்வளவு, அது ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம எந்த தேதி கட்டணும் அப்படிங்கிறது தெரியணும். நம்ம வந்து இந்த ஒரு கார்டு வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆண்டு முழுக்க நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலும் கூட நம்ம அந்த ஆனுவல் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அதனால வந்து அந்த ஃபீஸ் நம்ம இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து லிமிட். நமக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்தணும். அந்த லிமிட்டை மீறி நம்ம சப்போஸ் நம்ம பயன்படுத்தும் பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஓவர் லிமிட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு அது எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் போடுவாங்க. அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம கொடுத்த லிமிட்டுக்குள்ளே நம்ம எப்போவுமே பயன்படுத்திக்கணும். மூணாவது பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் டேட் என்னன்னா நமக்கு வந்து இப்போ கார்டை யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து பில்லாக ஜென்ரேட் ஆகி ஒரு டேட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டேட்மெண்ட் டேட். நாலாவது வந்து டியூ டேட்டை பார்த்தோம்னா டியூ டேட்டுக்குள்ளே நம்ம பேமெண்ட்டை வந்து பண்ணியாகணும். நிறைய பேத்துக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் டேட்டுக்கும் டியூ டேட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு என்னோட இதை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோட எஸ்பிஐ கிரெடிட் கார்டோட டீட்டெயிலுங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் டேட்டு, பேமெண்ட் டியூ டேட்டு, டோட்டல் அமௌண்ட், கிரெடிட் லிமிட்டு, அவைலபிள் லிமிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்டேட்மெண்ட் டேட் வந்து பார்த்தோம்னா 1ஆம் தேதி 7ஆம் மாதம் போட்டிருக்காங்கல்ல. ஸ்டேட்மெண்ட் டேட்டுங்கிறது எப்பயுமே ஃபிக்ஸடாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரேட் ஆயிரும், அதாவது பில்லு ஜென்ரேட் ஆயிரும். அப்போ 1ஆம் தேதி 7ஆம் மாதம் அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் 1 மந்த் இந்த இந்த 1ஆம் தேதி 7ஆம் மாதத்துக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் 1 மந்த் நான் கார்டை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்ண அனைத்துமே வந்து எனக்கு வந்து 1ஆம் தேதி பில்லாக ஜென்ரேட் ஆகுது. இப்போ அந்த 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகுதுன்னா அதை வந்து நான் எப்போ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் டியூ டேட்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது 21ஆம் தேதி 7ஆம் மாதம் இதுக்குள்ளே நான் வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் பேமெண்ட் பண்ணிடணும். அந்த அமௌண்ட்டை வந்து 21ஆம் தேதி 7ஆம் மாதத்துக்குள்ளே நான் பேமெண்ட் பண்ணாத பட்சத்தில் எனக்கு வந்து ஃபைன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து எப்பயுமே நம்ம கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நம்ம பொருள் வாங்கும்போது டியூ டேட்டுக்கு முன்னாடி வந்து அமௌண்ட்டை வந்து கட்டிடுறது ரொம்ப நல்லது. இதில் நிறைய பேத்துக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் டேட்டுக்கும் டியூ டேட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸ்டேட்மெண்ட் டேட்டுங்கிறது வந்து ஃபிக்ஸடாக இருக்குங்க. நம்ம வந்து இப்போ 1 மந்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாங்குற அனைத்து பில்லுமே வந்து ஸ்டேட்மெண்ட் டேட், அதாவது பில்லிங் டேட், பில் ஜென்ரேட் ஆகி நமக்கு வருதில்ல, அந்த தேதியிலேருந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நமக்கு டைம் தருவாங்க டியூ டேட்டு. அந்த டியூ டேட்டுக்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இதில் இல்லைங்க. இதில் பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 45 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாகவே வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க இதில். இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு 1ஆம் தேதி வந்து பில்லு ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒரு 2ஆம் தேதி போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்குறேன் அப்படின்னா, அந்த 2ஆம் தேதிக்கு நான் வந்து பொருள் வாங்கினது எனக்கு எப்போ வந்து நான் பில் அந்த அமௌண்ட்டை கட்டுறதுக்கு எனக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா கட்டி ஆகணும் அப்படின்னா, 2ஆம் தேதி வாங்கின அமௌண்ட் வந்து எனக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி தான் அது பில்லாக எனக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த தேதியிலேருந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு 15 நாள் 20 நாள் வந்து எனக்கு டைம் தருவாங்க. ஸோ மொத்த இது பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்குது. எப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் டேட்டு அடுத்த நாள் நான் வாங்கும்போது, ஸ்டேட்மெண்ட் டேட்டுக்கு இன்னைக்கு 1ஆம் தேதி, நான் வந்து 2ஆம் தேதி தான் போய் நான் பொருளை வாங்க போகிறேன் அப்படின்னா, அது எப்போ எனக்கு பில்லாக ஜென்ரேட் ஆகுது, அடுத்த மாதம் 1ஆம் தேதி தான் எனக்கு பில்லாக ஜென்ரேட் ஆகுது. அதுலேருந்து எனக்கு வந்து 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. இப்போ குறைஞ்சது வந்து 45 நாள் எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது.
இது வந்து நல்ல ஒரு அருமையான விஷயம். இதுல என்ன இன்னொன்னுன்னா, இப்ப நம்ம வந்து கார்ட பயன்படுத்தி பொருள் வாங்கும்போது நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு கிடைக்குங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு வித்தியாசப்படும். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் பேலன்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எனக்கு 3000 பாயிண்ட் இருக்கு. இந்த 3000 பாயிண்ட் இருக்கு. இது வந்து நான் கேஷா கன்வெர்ட் பண்றதுக்கு கூட எலிஜிபிள் இருக்கு எனக்கு. அது கார்ட பொறுத்திருக்கு. சில கார்ட்ல வந்து நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ண முடியாது. சில கார்ட்ல கேஷா கன்வெர்ட் பண்ணலாம். அது ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு கார்ட பொறுத்து இருக்குதுங்க. இப்ப எனக்கு இதுல வந்து பார்த்தோம்னா, எனக்கு ரூ. 100 பயன்படுத்தி நான் பொருள வாங்கும்போது எனக்கு 2 பாயிண்ட் ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்குது. அது மாரி வந்து ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு விதமான ரிவார்ட் பாயிண்ட் குடுப்பாங்க. அத நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதனால வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சத வந்து நல்ல ஒரு கேஷா கன்வெர்ட் பண்றதுக்கோ, இல்லைன்னா அத யூஸ் பண்ணி வேற பொருள் வாங்குறதுக்கோ நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ. இது மாரி நல்ல ஒரு இது மாரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு கிரெடிட் கார்ட்ல. ஆனா நம்ம வந்து பேமெண்ட்ட பண்றது கரெக்டான டியூ டேட்ல பண்ணிட்டோம்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. கிரெடிட் கார்ட வந்து பயன்படுத்தும்போது கரெக்ட்டா பயன்படுத்துங்க. தப்பு எதுவும் இல்ல இதுல. ஃபினான்ஷியல் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.